தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் அருகில் அருள்மிகு காங்கே சித்தர் ஜீவசமாதி குருபூஜை அழைப்பிதழ். அருள்மிகு காங்கே சித்தர் குருபூஜை நாள் 18/4/2026 சனிக்கிழமை. அருள்மிகு காங்கே சித்தர் குருபூஜை 18/4/2026 சனிக்கிழமை. இவர் இலங்கையிலிருந்து வந்ததனால இலங்கை சித்தர் என்று அழைக்கப்படுகிறார். சோழ மன்னனின் படைத்தளபதியாக இலங்கையில் அவருடைய சோழ மன்னனின் பிரதிநிதியாக அவர் ஆட்சி செய்து தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் வந்து அவர் இங்கு ஜீவசமாதி கொண்டு அருள் செய்கிறார். அனைவரும் வருக. பிரதி மாதம் பௌர்ணமி பூஜையில் பங்கு கொண்டு பயன்பெறுக. மற்றும் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் அடிப்படையில் நடைபெறுகிற ஆங்கில தேதி 18/4/2026 சனிக்கிழமை. நிகழ்ச்சி நிரல்படி காலை 9 மணிக்கு திருவாசகம் முற்றோதல் மற்றும் மாலை 5 மணிக்கு வேள்வி, இரவு 7 மணிக்கு சிவவாத்தியத்துடன் மகா தீபாராதனை, இரவு 7:15க்கு நாட்டியாஞ்சலி, இரவு 8 மணிக்கு அன்னதானம் மற்றும் பகல் 12 மணி அளவில் அன்னதானம் சிறப்பு நிகழ்ச்சிகளுடன் 18/4/2026 சனிக்கிழமை சாமிகளுடைய குருபூஜை நடக்கிறது. காலத்திற்கு அப்பாற்பட்டவர் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சித்தர் ஜீவசமாதி, என்றும் என்றும் அருள் தரக்கூடிய சித்தர் ஜீவசமாதி. அருள்மிகு காங்கே சித்தர் வழிபாட்டு குழுவினர், அருள்மிகு காங்கே சித்தர் ஜீவபீடம், குயவர் மேட்டுத்தெரு, நாகூர். அருள்மிகு காங்கே சித்தர் இலங்கை சித்தர் என்று அழைக்கப்படும் அருள்மிகு காங்கே சித்தர் ஜீவபீடம், குயவர் மேட்டுத்தெரு, நாகூர். இங்கு வந்து பௌர்ணமி வேள்வி சிறப்பானது. பௌர்ணமி தோறும் பட்டியல் கொடுத்துருக்காங்க என்னென்ன கிழமையில் நடக்குதுன்ற. எல்லா பௌர்ணமியிலும் மாலை நேரத்தில் தான் அந்த பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. குரு பூஜை வந்து ஆங்கில தேதி 18/4/2026 சனிக்கிழமையில் சிறப்புடன் நடைபெறுகிறது. சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் அடிப்படையில் நடைபெறுகிறது. மிகவும் பழமை வாய்ந்த சித்த ஜீவபீடத்தின் சுற்று மண்டபம் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. திருப்பணியில் பங்கு பெற்று ஐயன் அருள் பெற அன்புடன் அழைக்கிறோம். பௌர்ணமி பூஜை வந்து மாலை 5 மணிக்கு துவங்கும், இரவு 8-9 மணி அளவில் முடிவடையும். காங்கேயர் மடம் திருக்கோயில், குயவர் மேட்டுத்தெரு, நாகூர். அருள்மிகு ஸ்ரீ காங்கே சித்தர் ஜீவபீடம், நாகூர். பக்தி ஒளி பரவும் மகா மண்டபம் அமைக்கும் பணி துவங்கியுள்ளது. இந்த மாதிரியில் மகா மண்டபம் அமைக்கிறாங்க. காலத்தை கடந்த நாணத்தின் திருவடியில் மகா மண்டபம் மலர்கிறது. காங்கே சித்தர் அருளாசி பெற நன்கொடை வழங்கி கர்மவினை தீர்ப்போம் என்று வேண்டுகிறார்கள். ஐயா திரு ஜி ராஜசரவணன், அறங்காவலர் குழு தலைவர், 9500093300. திரு எம் கோகுலகிருஷ்ணன், நிர்வாகி, 9843143143. அருள்மிகு காங்கே சித்தர் ஜீவசமாதி மாசி மகம் பௌர்ணமி பூஜை சிறப்பு காணொலி வழங்கிய நண்பர் உயர் திரு கௌதம், நிறுவனர் ஏகன் உடற்பயிற்சி மையம் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த காங்கே சித்தர் ஜீவசமாதி கோயம்புத்தூர் அருகில் உள்ள காங்கே என்று நினைத்திருந்தேன். ஆனால் இது இலங்கையில் இருக்க காங்கேன்னு சொல்கிறாங்க. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னனுடைய பிரதிநிதியாக படைத்தளபதியாக இலங்கை சென்று அங்கு ஆட்சி செய்து தமிழ்நாடு நாகப்பட்டினம் அருகில் உள்ள நாகூருக்கு வருகை தந்து இங்கு ஜீவசமாதி கொண்டு அருள் செய்வர் தான் அருள்மிகு காங்கே சித்தர் ஜீவசமாதி. இவர் அந்த காலத்தில் பல்வேறு நூல்கள், தமிழ்மொழி அகராதி இலக்கண நூல்கள்லாம் அருளியதாக சொல்கிறாங்க. இவை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கதா சொல்கிறாங்க. இவருடைய ஜீவசமாதி தமிழ்நாடு நாகப்பட்டினம் அருகில் உள்ள நாகூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்தில் உள்ள IOB வங்கிக்கு எதிராக உள்ள சாலை. அங்கு வந்தால் குயவர் மேட்டுத்தெருன்னு இருக்கும். அங்கே தான் சாமியோட ஜீவசமாதி இருக்குது. அனைத்து பௌர்ணமியிலையும் சிறப்புடன் நிகழ்ச்சிகள் நடைபெறும். மேலும் வந்து ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சாமியுடைய சிறப்பு குரு பூஜை நடைபெறுகிறது. காலை முதல் இரவு வரை சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அனைவரும் வருக வருக. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், வாழ்த்துக்கள். நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த பெறுக. இனியெல்லாம் நன்மை, எல்லாம் நன்மை, மகிழ்ச்சி. நிர்வாகிகளுடைய அலைபேசி எண்ணும் பூஜை விவரங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு விவரங்கள் மற்றும் நன்கொடைகளுக்கு வந்து நிர்வாகிகளுடைய அலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அதை தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக. இனியெல்லாம் நன்மை, எல்லாம் நன்மை. நல்லோரும் போற்றி
வேள்வி வழிபாட்டினுடைய நிறைவாக எல்லாம் வல்ல பெருமானுக்கு பூர்ணாகுதி அளித்தல் என்று சொல்லக்கூடிய நிறை அவை நல்குதல் என்று சொல்லக்கூடிய வழிபாடானது நடைபெறுகிறது. காவாய் கனகத்திரளே போற்றி. நெடிய விசும்பொடு கண்ணே போற்றி. நீல அகலம் உடையாய் போற்றி. அடியோ முடியோ இகலே போற்றி. அங்கொன்று அறியாமை நின்றாய் போற்றி. கொடியவள் போற்றான் உதைத்தாய் போற்றி. கோயிலாய சிந்தை கொண்டாய் போற்றி. கடிய பொருளோடு நின்னே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. கைலை மலையானே போற்றி. மேயவனே விருதனாகி பாடனாகி வேதமோ நன்குணர்ந்து கருதனாகி கங்கையாளை கமழ்கடை மேல் கறந்தாய். அறுத்தனாய ஆதிதேவன் அடீனையே பரவும் நிறுத்தரு வீரர்களால் புறவரித்த மன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டார் சாந்த மீது என்று எம்பெருமோ என்று நல்ல வாய்மொழியால் ஏற்றி இராப்ப எழுவோன் நின்று நெய்வாருடர்களையாய் உடங்கடம் நீரனே கொண்டு முற்றுமே உலங்கும் தேவலங்கும் பகுத்தமாலும் விளங்கிய நான்குலனும் சூழெங்கும் நேராங்கோ சோழியுள்ளாக நின்றாய். கேளல் ஒன்றும் பணிந்த பெம்மான் கேடில்லா பொன்னடியும் நீங்கள் வாழ்வார் விழுந்த பொருளையும் தேன் கெடவிடாது. அதுபோல நான் இறைவனுடைய திருவருள் கருணையை சிந்தித்தால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய வினை ஆனது நீங்கி திருவருளோடு நாம் இணைந்து என்றும் இன்பம் என்று சொல்லக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும். ஆகவே உங்களுக்கு என்றும் இன்பம் என்று சொல்லக்கூடிய நிலை உங்களுக்கு வேண்டுமாயின் இறைவனுடைய திருவருள் கருணையை சிந்தித்து இந்த சிவபுராணத்தை விண்ணப்பிக்குமாறு அன்பேன் புகழுமாறு வந்தறியேன். உள்ளாகி பூராய் புகுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனே மெய்யாய் தனியாய் யமான நாகுமடா பொய்யாயினையெல்லாம் போயகள வந்தருடி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருதருவாய் போக்குவாய் என்னை
இருக்கக்கூடிய பெருமானுடைய திருக்கைகளுக்கு முறையே ஐம்பது புராணங்கள் விண்ணப்பிக்கப்படுகிறது. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம 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 பூங்குழலாய் அபிராமி கடைக்கொண்டடி ஏரம்பத்துறைந்தாய் போற்றி. அஞ்சுகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சாரில் அஞ்சேர வேல் தோன்றும் நெஞ்சில் முருகானுக்கு இருகானம் தோன்றும் முருகா 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 என்று ஓதுவார் உணவே. அவன் அழகாக விரைவாக தங்களுடைய திருவருட்களை அவர்களுக்கு தாங்கள் வழங்கி அருள வேண்டுமாறும் அதன் விளைவாக இது போன்ற வழிபாடுகளை நாள்தோறும் வாரந்தோறும் மாதந்தோறும் தொடர்ந்து செய்யக்கூடிய பெருவாழை அவர்களுக்கு தாங்கள் வழங்கி அருள வேண்டுமாறும் அதன் விளைவாக பிரிவிலும் அறிவுறுத்தை உலகக்கூடிய வாய்ப்பும் அவ்வாறு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் திருநீரும் ஐந்தெழுத்தும் பொருளாக கொண்ட அழகார் அதிகாரிகளை வழங்கக்கூடிய வாய்ப்பும் தங்களுடைய திருக்கோயிலுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பும் தங்களுடைய திருக்கோயிலுக்கு சென்றும் தொண்டுடைய பேரானந்த பெருவாழும் கிடைக்கக்கூடிய பேரானந்த பெருவாழும் அவர்களுக்கு திருவண்ணாமலை மனவுக்கு உருவாக்குமாறு அன்போடு வேண்டிக் கொண்டு திருவண்ணாமலை பெருமானுக்கு சிறப்பு திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அதே உதவியாளர்கள் நிறுவனமானது. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 ஓம் நம
சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய 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 சிவாய நம ஓம். மாங்கல்யம் பிரயோகங்களுக்கும் பிழையே நிலையாக இருக்கக்கூடிய எங்களுடைய நிலையை காத்து பொறுத்தொழி நிலையே இருக்கக்கூடிய தங்களுடைய திருவருளுக்கு எங்களை பாராட்டி திருவருட்களை தந்து அடைய வேண்டுமால் உங்கள் பொன்னார் திருவடிகளை மனம் மெய் மொழி ஆகிய 3 தளங்கள் கொண்ட திருவருளை ஓதி மலரோடு வழிபாடு செய்கின்றோம். பெரும் கருணையோடு வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு அருள்நீராட்டு திருவிழாவானது விரைவில் நடைபெறக்கூடிய பெருநெறியை பெருவாழ்வை எங்களுக்கு வழங்கி அருள வேண்டுமாறு அதற்குரிய அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் எவ்வித ஒரு ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய
சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம 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 சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் 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 பாகம் பெற்று ஆனாய் போற்றி படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சும் என்னாவில் கொண்டேன் கிடைக்கலம் வல்லேனே எழுபிறப்பும் உமக்கே ஆற்றுகின்றேன் சுடக்கினும் போவேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து தொழுது வணங்கி தூணீர் அணிந்து ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் 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 ಬಾ ದೀ ಮಾಡ್ತದೆ ವೇಮವಾ ವೇಮವಾ ದೀ ಮಾಡ್ತದೆ
கடைசியா வந்து வாங்கிக்கோ. அருள் உண்டாகிறது. சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய உம திரவிய 250 அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமாதெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு ஏம் அண்ட் கெயின். இந்த மூலிகை பொடியை உங்கள் வீட்டில் நீங்கள் எளிமையாக பயன்படுத்தி ஒரு சிறப்பான யாகத்தை உடனடியாக செய்ய முடியும். உங்களுடைய பிரார்த்தனையில் அல்லது வேண்டுதலில் ஒரு பெரிய மண்ணகலில் பேப்பர் அல்லது வெற்றிலை எழுதி வச்சுருங்க. அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை கொஞ்சம் எடுத்து ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வைங்க. தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். திருமணம் கைகூடும், குழந்தை பேறு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும். சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய ஹோம திரவிய ஹெர்பல்ஸ் பவுடர், ஃபயர் பூஜா பவுடர். இது 1 கிலோ 6100 ஆகுது. இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீய சக்திகளிலிருந்து விலகிடும். வீண் வம்பு, போட்டி, பொறாமை, எதிரிகள் தொந்தரவு, மறைமுக எதிரிகள் தொந்தரவு எல்லாம் மறைந்து தொடரும் கவலை, வீண் பயம், பில்லி சூன்யம், கலக்கம், மனக்குழப்பெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி, முகமலர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். உங்களுடைய அனைத்து காரியங்களும் உடனடியாக நிறைவேறும். வீட்டிலும் அலுவலகத்திலும் நீங்கள் செல்லக்கூடிய கோயில்கள், சித்தர்கள், ஜீவசமையிலும் கொண்டு போய் பயன்படுத்தலாம். தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689884 9382268994. நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஐஓபி வங்கி எதிர்ப்புறம் சுமார் 500 மீட்டர் தூரத்தில் உள்ள குயவன் மேட்டு தெருவில் அமைந்துள்ளது அருள்மிகு கங்கை சித்தர் ஜீவசமாதி. மிக அற்புதமான பழமையான சித்தர்கள் ஜீவசமாதி. வாய்ப்புள்ளவர்கள் அந்த பௌர்ணமி பூஜையில் சிறப்புடன் பங்கு கொண்டு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். தினசரி வழிபாடு உண்டு. அப்புறம் சித்திரை மாதம் பரணி நட்சத்திர அடிப்படையில் குரு பூஜை நடைபெறுகிறது. இந்த காணொலியை வழங்கிய உயர் திரு நண்பர் கௌதம் அவர்களுக்கு நன்றி. நிர்வாகிகள் ராஜா சரவணன் ஐயா மற்றும் கோகுலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நல்லோர் நினைத்த நண்பருக்கு நல்லோர் நினைத்தவர்கள் இனியெல்லாம் நன்மை. நன்கொடை வழங்குவர் பூஜை விவரங்களை தெரிவிக்கிறதுக்கு நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளவும். நன்றி. மகிழ்ச்சி.